எல்லாருக்குமே நிறைய மேட்சப் வச்சிருக்காரு பண்ணிட்டு பெருசாக எந்த இதுவுலுமே வந்து அவர் ஷைன் பண்ணலை. இவங்க பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக தனித்தனியாக எங்கே ஆடி இருந்தாலுமே வந்து பண்ணிட்டு கொஞ்சம் வீக் லிங்காக தான் இருக்கார். அடுத்து மார்ஷ் vs மார்க்கோ ஜான்சன் 34 பால்ஸில் 55 ரன்ஸ் 2 டிஸ்மிஸல் ஆயிருக்காரு. ஓகே, நாட் அ பேட் ஆப்ஷன், ஸ்டில் நல்ல ஒரு மேட்சப்ஸாக தான் இருக்கும். அடுத்து பூரான் vs சாகல் 42 பால்ஸில் 61 ரன்ஸ் 2 டிஸ்மிஸல். 42 பால்ஸில் 61 ரன்ஸ் ஒரு லெக் ஸ்பின்னர் பூரானுக்கு, அதுவும் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இவ்வளோ குவைட்டாக வச்சுருக்கிறது ஓகே ஒரு பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 180 160, கெரியர் ஸ்ட்ரைக் ரேட்டே 160 தான். அதில் 61 ரன்ஸ் 42 பால்ஸ் ஒரு லெக் ஸ்பின்னருக்கு நல்ல நாட் அ பேட் ஆப்ஷன். ஐயர் vs ஷார்துல் தாக்கூர் 35 பால்ஸ் 55 ரன்ஸ் 1 டிஸ்மிஸல். ஸ்டாய்னிஸ் vs ஷார்துல் தாக்கூர் பார்த்தீங்கன்னா 27 பால்ஸ் 49 ரன்ஸ் 2 டிஸ்மிஸல். இவருக்கும் ரன்ஸுக்கு தான் போயிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபேண்டசி இன்சைட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி பிக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் ஸ்ரேயஸ் ஐயர், நிக்கோலஸ் பூரன் தான் உங்களுக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ் பொறுத்த இருக்கும். வேல்யூபிள் பிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, ஷபாஸ் அஹமத், சஷாங்க் சிங். இவங்க டிஃபரன்ஷியல் பிக் வந்து நீங்கள் கிராண்ட் லீக்ஸ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இவங்க ட்ரை பண்ணலாம். எல்லாமே நல்ல பொட்டன்ஷியல் பிளேயர். ஸ்மால் லீக்ஸ்க்கு எந்த அளவுக்கு சஷாங்க் சிங் தவிர எதுவும் மீதி 2 பேருமே ஃபிட் ஆக மாட்டாங்க. நீங்கள் ஃபார்ம் வாட்ச் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரிஷப் பண்ட் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. போத்